தப்பு பண்ணவங்க எல்லாருமே இப்போ கூண்டோட சிக்க போகிறாங்க. உண்மையிலேயே யாருமே இந்த ஒரு விஷயத்தை எதிர்பார்த்துருக்கவே மாட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அதாவது நம்ம விஜய், மல்லி, அடுத்ததாக வந்து வெண்பா, இன்னும் இந்த நாகேஸ்வரி இவங்க எல்லாருமா சேர்ந்து ஏற்காடு வந்து போயிருக்காங்க. அங்கே அவங்க சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் போனாங்க. ஆனால் அங்கே வந்து இவ்வளோ பெரிய பிரச்சனைகள்லாம் நடக்கும் அப்படின்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. அதாவது ஒரு பக்கம் வந்து இந்த ரகுக்கு உண்மையிலேயே இப்போது அந்த நவீன், அதாவது அந்த கவின் இருக்கான் இல்லையா, அவன் வந்து எங்கே இருக்கான் அப்படிங்கிற ஒரு உண்மை தெரிய வந்துருச்சு. உண்மையிலே இந்த ஒரு விஷயத்தை யாருமே எதிர்பார்க்கவே இல்லை. அதுவும் இல்லாமல் இந்த அதாவது ராஜுக்கெல்லாம் வந்து ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியில் இருந்துட்டு இருக்கா. ஏன்னா ராஜேஸ்வரிக்கு எவ்வளோ பெரிய பிரச்சனை இருக்குது அப்படின்றது இப்போ அவளுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். அதாவது அவள் நார்மலாக இந்த விஷயத்தை வந்து இப்படியெல்லாம் பேசியிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. அதுவும் இல்லாமல் சுடர்கிட்ட தான் முதல்ல இந்த ராஜேஸ்வரியோட உண்மையான ஒரு வீடியோ இருந்துகிட்டு இருந்துச்சு. அப்படி இருக்கும்போது அடுத்ததாக வீடியோவை பற்றி வந்து யாரோ பேசுகிறாங்களே அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் கடைசியில் அது நவீன் தான் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டாங்க. அதே மாதிரி ரகுக்கும் வந்து இந்த நவீன் வந்து இப்போ ஏற்காடு தான் இருக்கான் அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சு ஆட்களை வந்து அனுப்பி வச்சிருக்காங்க அந்த நவீனை வந்து அங்கேருந்து பிடிச்சிட்டு வர்றதுக்காக. ஏன்னா இங்கே அடுத்தடுத்த விஷயங்கள் எல்லாமே மிகப்பெரிய விஷயமா போயிட்டு இருக்கு. ஒரு பக்கம் வந்து ரகுவை பிடிச்சிட்டு வர சொல்லி அதாவது இந்த நவீனை பிடிச்சிட்டு வர சொல்லி ரகுவை வந்து அனுப்பிச்சி வச்சுருக்காங்க ஆளுங்களை. அப்படி இருக்கும்போது அவனை வந்து அங்கேருந்து பிடிக்கிறதுக்கு இந்த ரவுடிங்கெல்லாம் வந்து கிளம்பி போயிருக்காங்க. ஆனால் அதே சமயத்தில் ரகு, ராஜேஸ்வரி இவங்களும் வந்து இப்போ ஏற்காடில் மாஸ் என்ட்ரி கொடுக்க போகிறாங்க அப்படின்னு எதிர்பார்க்கவே இல்லை. அதே மாதிரி இந்த தீபிகா போலீஸும் இருந்துட்டு நம்ம மல்லி எங்கே போயிருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரிஞ்சு கடைசியில் வந்து மல்லி இருக்கக்கூடிய இடத்துக்கே போவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கவே இல்லை. அதாவது மல்லியை வந்து இன்ச் பை இன்ச் வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கணும். மல்லி தான் இந்த கொலைக்கான குற்றவாளி அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி அந்த போலீஸுங்க வந்து அவ்வளோ இதாக இது பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் கடைசியில் இப்படிப்பட்ட விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. அப்படி என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் வந்து நம்ம விஜய், மல்லி, வெண்பா இவங்க எல்லாருமே வந்து ஒரு காஃபி ஷாப்பில், ஒரு ரெஸ்டாரண்ட்டில் வந்து போயிட்டு அங்கே வந்து ஜாலியாக பேசிட்டு அரட்டை அடிச்சுக்கிட்டு, அதே மாதிரி வெண்பாவும் வந்து அங்கே இருந்துட்டு ரொம்ப சந்தோஷமாக ஹாப்பியாக இருந்துட்டு இருக்காங்க. அதே சமயத்தில் இந்த நவீன் இங்கே தான் இருக்கான் அப்படிங்கிற ஒரு விஷயம் ரகுக்கு தெரிஞ்சிருச்சு இல்லையா. ஆனால் நவீன் இருந்துட்டு அதாவது அந்த வீடியோ வந்து ரொம்ப நாளைக்கு முன்னாடி போட்டது. ஆனால் அதை பார்த்த உடனே ஏற்காடு தான் இருக்காங்க அப்படின்றத கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆனால் அதே சமயத்தில் இந்த நவீன் இருந்துட்டு இப்போ மாறு வேடத்தில் சுற்றிக்கிட்டு இருக்கான். ஏன்னா இப்போ நம்ம இங்கே இருக்கிற விஷயம் மட்டும் ரகுவுக்கு தெரிஞ்சது அப்படின்னா வந்து என்னை கொன்னே போட்டுருவான் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி, ஏன்னா இவன் வந்து ஏமாத்தினதெல்லாம் கூட பிரச்சனை கிடையாது. ஆனால் வீட்டிலேருந்து அந்த 40 லட்ச ரூபா எடுத்துகிட்டு போனான் இல்லையா, அதுதான் வந்து உண்மையிலேயே மிகப்பெரிய பிரச்சனையாக இருந்துட்டு இருந்துச்சு. உண்மையிலேயே ரகுவால் அதை ஏற்றுக்கவே முடியல. ரகுக்கு இப்போ என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது அப்படின்னு ஒன்றுமே புரியல. அப்படியே மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியில் தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ அவங்க இருந்துட்டு இருக்காங்க. இப்போ கடைசியாக என்ன ஆச்சு அப்படின்னா, ஒரு பக்கம் வந்து இப்போ போலீஸும் வந்து களம் இறங்கிட்டாங்க. அதே மாதிரி இந்த ராஜேஸ்வரி, ரகு இவங்களும் களம் இறங்கிட்டாங்க. ஒரு பக்கம் இப்போ நம்ம வெண்பா, அடுத்ததா விஜய், மல்லி இவங்க எல்லாரையுமே பார்த்து இவங்க எப்படிங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி நவீன் வந்து மாறு இடத்துல ஒரு வயசான ஆள் மாதிரி இருந்துட்டு இருக்காங்க. அவங்க அந்த நவீன் வந்து பார்த்து இப்போ பயங்கர அதிர்ச்சியோடு இருந்துட்டு இருக்காங்க. ஐயோ இவங்க எல்லாம் இங்கே இருக்காங்களே அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி இப்போ நவீனுக்கு மிகப்பெரிய ஆப் எல்லாமே ரெடி ஆகிட்டு இருக்கு. என்னதான் போலீஸ்லாம் வந்து வேற ஒரு எண்ணத்தோட இங்கே வந்தாலுமே கூட அவங்க முக்கியமாக இப்படிப்பட்ட விஷயங்களை செய்வாங்க அப்படின்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அந்த மாதிரி தான் சில சம்பவங்கள் எல்லாமே வந்து சிறப்பாகவே நடந்துச்சு. இப்போ கடைசியாக வந்து நம்ம மல்லியை சுத்து போட்டு இந்த போலீஸ்லாம் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அதே சமயத்தில் இந்த நவீன் இங்கே இருக்கக்கூடிய இடத்த நம்ம விஜயும் மல்லியும் கண்டுபிடிச்சிட்டாங்க. அதாவது இந்த ரகுவும் அதே மாதிரி ராஜேஸ்வரியும் இந்த நவீனை கடத்தி கொண்டு போய் ஏற்காடுலேயே ஒரு குடோனில் வச்சு அவனை வந்து விசாரிச்சுட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் நீ வந்து இவ்வளோ எனக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணுவேன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல நவீன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி அடுத்ததாக வந்து இந்த நவீனை போட்டு தள்ளுறதுக்கு இந்த ராஜேஸ்வரி, அடுத்ததாக வந்து இந்த ரகு இவங்க 2 பேரும் வந்து பயங்கரமாக வந்து ஸ்கெட்ச் போட்டு உட்காந்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் கடைசியில் இப்படி நம்ம மல்லி, விஜய் இவங்க எல்லாருமே, அதாவது விஜயும் மல்லியும் வந்து அந்த குடோனில் மாஸ் என்ட்ரி கொடுத்து உண்மையிலேயே வந்து இந்த சுடருக்கு என்னாச்சு ஏதாச்சு அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி இந்த இவன் இருக்கான் பார்த்தீங்களா ரகு, அவனை வந்து காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி இவ்வளோ பெரிய விஷயத்தை செய்வாங்க அப்படின்னு எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா அப்படிப்பட்ட விஷயங்களை தான் இங்கே செஞ்சாங்க. அதாவது இந்த நவீனை வந்து அவங்க கிட்ட இருந்து காப்பாத்துறாங்க. பின்னாடியே நம்ம மல்லி தான் வந்து இந்த கொலைகாரி அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி நினைச்சிட்டு வந்த இந்த போலீஸ் இருந்துட்டு இப்போ மல்லி உண்மையான குற்றவாளி கிடையாது, உண்மையிலேயே வந்து என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சு அப்படின்றது எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிறாங்க. அதே மாதிரி இந்த கொலையை யார் பண்ணது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் இந்த நவீன் வந்து சொல்றான். ஏன்னா நவீனுக்கு தான் அங்க என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சு, உண்மையிலேயே சுடரை கொலை பண்ணது யாரு இப்படிங்கிற விஷயம் எல்லாமே வந்து நவீனுக்கு மட்டும்தான் தெரியும். நவீனை தவிர வேற யாருக்குமே தெரியாது அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய உண்மை. உண்மையிலே இந்த ஒரு விஷயத்தை வந்து
போலீஸான இந்த தீபிகா போலீஸே வந்து கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா உண்மையிலேயே வந்து அடுத்தடுத்து மல்லி தான் இந்த கொலையை பண்ணுது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி மல்லியை தூக்கி ஜெயிலில் போட போகிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து நின்றுட்டு இருந்தாங்க. ஆனால் உண்மையிலேயே இப்போது இந்த கொலை எல்லாத்தையுமே பண்ணது யார் அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்ச உடனே அதை வந்து உண்மையிலேயே இவங்களால் ஏற்றுக்கவே முடியல. அந்தளவுக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியில் தான் வந்து இவங்க எல்லாம் இருந்துகிட்ருக்காங்க. இப்போ கடைசியாக என்ன ஆச்சு அப்படின்னா, ஒரு பக்கம் வந்து இந்த நவீனை வந்து பிடிச்சி விசாரிக்கிறாங்க. நவீனை அரெஸ்ட்டும் வந்து பண்ணிட்டாங்க. அரெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் தான் அவனை வாயால் வந்து உண்மையிலே என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சு அப்படின்றது எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் வந்து இந்த நவீன் கிட்ட இருக்கக்கூடிய அந்த வீடியோவும் வந்து கிடைக்குது. ஏன்னா அந்த குடோனில் இந்த நவீனை கொண்டு போய் கட்டி போட்டு வச்சிருக்கப்போ இந்த சுடரோட ஃபோனை எடுத்து அந்த ஃபோனில் இருக்க வீடியோ வந்து பார்த்துட்டு இருக்காங்க. அதாவது என்னையே நீ மிரட்டுறியா, நான் தான் உண்மையிலேயே அந்த ரேணுகாவை கொன்னேன், இந்நேரத்துக்கு அந்த சுடர் உயிரோடு இருந்தால் அவளையும் நான் கொண்டு போட்டிருப்பேன், என் கையாலேயே கொண்டு போட்டிருப்பேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி இந்த ராஜேஸ்வரி வந்து பேசிட்டு இருந்தாங்க. கடைசியில் விஜய்க்கு மல்லிக்கு எல்லாருக்குமே உண்மை தெரிஞ்சு போச்சு. உண்மையான ரேணுகாவை கொலை பண்ணது யாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஒரு பக்கம் ரகு இந்த ராஜேஸ்வரி இவங்களையும் வந்து கைது பண்ணிடுறாங்க. அந்த நவீனையும் கைது பண்ணிடுறாங்க. அதே மாதிரி இந்த சுடரை கொலை பண்ணது யாரு அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரிஞ்சு அந்த ஒரு குற்றவாளியையும் இப்போ அடுத்ததாக கைது பண்ண போறாங்க அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி இப்போ மல்லி விஜய் இவங்க எல்லாருக்குமே இருந்த பிரச்சனை வந்து தெரிஞ்சிருச்சு. இந்த போலீஸும் வந்து மல்லி கிட்ட என்ன மன்னிச்சு மல்லி, நீ தான் இந்த கொலையை பண்ணிருப்பேன்னு சொல்லிட்டு நான் தப்பா நினைச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி மன்னிப்பு கேட்க போறாங்க. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்போதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க.